அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளியொடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ளபோது அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். ஆற்றாமை என்ற தலைப்பில் 6வது பாடலில் அரங்கினீர் படை கொண்டு உயிர்கொலை புரியும் அறக்கடையவரினும் கடையேன், இரங்கில் ஓர் சிறிதும் இரக்கமுற்றறியேன், இயலுரு நாசியிற் கிளைத்த சிறங்கிற்கொடியேன், சிவநெறி பிடியேன், சிறுநெறி சலக்கையே சிலுக்கு குரங்கென பிடித்தேன், அம்பலக்கூத்தன் குறிப்பின் கிடவேனே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார். அரங்கம் என்பது பல பேர் கூடுமிடம். படை கொண்டு உயிரை கொல்லக்கூடிய ஆயுதங்களுடன் உயிர்கொலை புரியும், எதை பற்றியும் கவலைப்படாது இன்னொரு உயிரை படைக்க உரிமையில்லாத நான் அதை கொல்லக்கூடிய மரம் எனும் பாவச் செயலை புரிகின்ற மிக மிக மோசமானவன். சர்க்குரு இதனை மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம் என்றார். ஏன் இந்நிலை ஏற்படுகிறது? காரணம் என்ன என்பதை இரங்கில் ஒரு சிறிதும் இரக்கமுற்றறியேன். முன்பிறவியில் அவன் செய்த அறச்செயலால் பொருளுடன் வசதியாக உள்ளான். நீ அறத்தை விரும்பி செய்யாதால் இன்று பிறரிடம் என்று கேட்கும் நிலை உள்ளது. இருப்பவன் எத்துணையும் பேதமுறாது எம்முயிரும் தம்முயிர் போல் எண்ணி இரங்கில் அவன் வசதியாக வாழ்கிறான். இரக்கம் இல்லாதவன் அவன் தன்னுடைய சுயமரியாதை இழந்து வறுமையால் உன்னிடம் கையேந்துகிறான். அப்போ உன் வசதிக்கேற்றார் போல் கொடுக்கும் குணம் வரவழைக்க நீ அறம் என்பது என்ன, அதனால் என்ன நன்மை என்பதை உற்று அறியலாம். அறத்தால் விளைவது பொருளால் விளைவது இன்பம். பெருமான் என் உயிர் என் இரக்கம் என வேறில்லையே, என்னை விட்டு இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என்பார். மேலும் என்னை போல் இரக்கம் விட்டு பிடித்தவர் இல்லையே, என் பிடிக்குள் அகப்பட்டது போல் பிறர் பிடிக்க அகப்பட்டது இல்லையே என்பார். மேலும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சுத்த சன்மார்க்கம் சோழி என உறுதிபட கூடுகிறார். இயலுரு நாசியில் கிறத்த சிறங்கின் கொடியேன். இந்த உயிர் ஜீவிக்க மூக்கு மிக அவசியம். காரணம், மூக்கொழியாக தான் சுவாசிக்கிறோம். அங்கே ஒரு புண் வந்துவிட்டால் அதனை தொட்டு பார்த்து எப்போ சரியாகும் என வருத்தப்படுவோம். மேற்படி கூறியது போல் சிவநெறியை அடிக்கடி நினைப்பது இல்லை என்கின்றார். காரணம், ஆன்மா ஒளி சிகரம், நம் செயல்பாடு காற்று வகரம், தயவு ஒளி, செயலனைத்தியம் அருள் ஒளியால் காண்க என்பார். நாம் அதுபோன்று மூக்கில் வந்த புண்ணை தொட்டு பார்க்கிறோமே தவிர சிவநீரை தொற்று பார்ப்பதில்லை. காரணம், இரக்கம் வேண்டும், அதன் இல்லாதனால் அதனை நாம் தொட்டு பார்க்க தவறுகிறோம். சிறுநெறி சலக்கே சிலுக்கு குரங்கென பிடித்தேன். அதாவது சுத்த சன்மார்க்கத்திற்கு எதிரடையானது எல்லாமே சிறுநெறிதான். அந்த சிறுநெறியில் நாம் மனதை செலுத்தி சிவநெறி பயிலாது வீணில் காலம் கழிக்கின்றோம். அப்படி வீணில் காலம் கழித்தால் நாம் அடைய வேண்டிய நிலையை அடைய முடியாது. எனவே சர்க்குரு என்ன கூறுகிறாரோ அதனை நம்பி 100% நாம் செயல்பட்டால்தான் இந்த அம்பலக்கூத்தனை எவ்வாறு அடையலாம் என்பது அனுபவமாகும் என இப்பாடலில் பதிவு செய்கின்றார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் கொலையமலாம் ஓங்கு, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் வாழ்க சேர்ந்து.
அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.